கடந்த ஒரு 10 வருஷமா இந்த மகர ராசிக்காரங்க படாத பாடு இல்லை, அவமானம் இல்லை, எல்லா அவமானத்தையும் பட்டுட்டாங்க. இனிமேல் அவமானமாவது ஒன்றாவது, எல்லா அவமானம் போயிட்டு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் அவங்க எல்லாருமே உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தைகளால் அவமானத்தை சந்தித்தவர்கள் மீண்டும் அந்த அவமானத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், 24 டேஸ் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும். என்ன சார் நற்பலன்கள்னு சொல்றீங்க, உங்க வாயிலிருந்து நல்லதே வராதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வாழ்க்கையில வரக்கூடிய சுக அனுபவங்களை தரக்கூடிய பயிற்சி. உங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமையணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற பசங்கள்லேருந்து யாராவது ஒரு ஜோடியை வச்சுக்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமையணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வராங்க, சார் எங்களுக்கு திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை, தப்பான இடத்துல இருந்தால் இந்த திருமணம் மீறிய பந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் சுக்கிரனை வச்சு தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, நகை ஆபரணங்கள். பெண்களுக்கு நகை தான் அழகு. புன்னகையும் நகை அழகாக இருக்கணும், அதே சமயம் பொன்னகையும் நிறையா இருக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுடைய அழகு வெளிப்படும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் அழுதுகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நகை ஆபரணங்கள் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்க்கலாம். நகைகள் நிறையா இருக்கும், ஆனால் அணிஞ்சுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா பயம், எங்கள் கணவர் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுருவாரோ, இல்லை வீட்டில் நாத்தனார் வாங்கிடுவாங்களோ, மைத்துனர் வாங்கிடுவாரோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டில் அந்த குடும்ப தலைவி நிறைய ஆபரண பூஷிதையாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன்னா மகாலட்சுமி நிறைய பணம் கொடுக்குறா, அதை அனுபவிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபவிக்க தெரியாத நபரிடம் மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவள் வரமாட்டா. அந்த மாதிரி தான் இந்த சுக்கிரன். அந்த மகாலட்சுமியை சொல்லக்கூடிய நபர் தான் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு கெட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. இந்த சுக்கிரன் மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, 25 நாளைக்கு ஒரு தடவை அப்ராக்சிமேட்டாக. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் 26/11/2025 அன்று சுக்கிரன் துலாம் ராசி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு. அந்த இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு, அதாவது சூரியனும் செவ்வாயும் அங்கே இருக்காங்க. இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குருவின் பார்வையும் இருக்கு. கடகராசியிலிருந்து உச்ச குருவின் பார்வை இருக்கு. இதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பயிற்சியுடைய முக்கியமான அம்சமே. இது எத்தனை நாள் அங்கே இருக்க போறாருன்னா நவம்பர் 26, 2025 முதல் டிசம்பர் 20, 2025 வரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 20 நாள், இந்த பக்கம் ஒரு 4 நாள், நவம்பர் மாதத்தில் ஒரு 4 நாள், 24 டேஸ் விருச்சிக ராசியில் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்தால் அந்த இடம், அந்த பாவகம் கெட்டு போகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இடம். அதே சமயம்
7ஆம் இடத்துக்கு வந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி, உங்களை தப்பாக புரிஞ்சுண்டு உங்களை பற்றி குற்றம் பேசி சங்கடப்படுத்துவாங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தினால இல்லை படாடோப தேவைகளால் அல்லது திமிர்த்தனத்தினால வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் ஏற்படும். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி இந்த 3 விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் யாருக்கு லாபம்னு கேட்டால், மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த கெடுபலனை தரக்கூடிய இடங்களுக்கு போனாலே நல்ல பலனை தரக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் சுக்கிர பயிற்சி ஏற்படுறாரு. அதனால இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியானது 12 ராசிக்கும் பெரிய புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். நார்மலாகவே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. இப்போ 11ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதற்கு குருவின் பார்வை, வெளிநாட்டு பிரயாணத்தில் இருந்த தடைகள் விலகும், பதவி உயர்வு கிடைக்கும், லாபங்கள் பெருகும், வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும், கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அரசாங்க ரீதியான அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க, சினிமாவில் இருக்கீங்க, சின்ன திரையில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு சம்பந்தமாக யூடியூப்பில் வேலை பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கூட இருக்கிறவங்களெல்லாம் உங்களை வந்து பெருமையாக பேசுவாங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் அவங்க எல்லாருமே உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருக்கீங்க, எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பீங்க, அதுக்கு திடீர்னு ஒரு ஓலை வரும், யூ ஹாவ் பீன் செலக்டட், யூ ஆர் hereby requested to attend the interview. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை தரக்கூடிய நாட்களாக இந்த ஒரு 24 நாட்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 5, 10 குடைவன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும், கலைத்துறை நண்பர்களுக்கு தனயோகம் ஏற்படும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வரும். கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த மகர ராசிக்காரங்க படாத பாடு இல்லை, அவமானம் இல்லை, எல்லா அவமானத்தையும் பட்டுட்டாங்க. இனிமேல் அவமானமாவது ஒன்றாவது, எல்லா அவமானம் போயிட்டு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு இது நாள் வரைக்கும் எவனுமே கேட்க மாட்டான், பாயா நீ சும்மா வளரிட்டு இருக்காது அப்படிமா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணி பாரு அப்படின்னா, நீ சொன்னது கரெக்டுப்பா, நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, நீ சொன்னது கரெக்டுப்பா. நீங்கள் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னால், ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குது, அது கூடவே இன்னொரு குட்டியும் சேர்த்து பறக்குதும்மா. அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். இதில் 4ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நிலம் சார்ந்த முடிவெடுப்புகளில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் ஃபைனலாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது மகர ராசிக்கு லாபத்தையும் யோகத்தையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். இதில் 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தைகளால் அவமானத்தை சந்தித்தவர்கள் மீண்டும் அந்த அவமானத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பையனோ பொண்ணோ கல்யாணம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்குன்னா இப்போ உங்கள் பையனுக்கும் உங்கள் மருமகளுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் மாப்பிள்ளைக்கும் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதனால் பிரிகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். யார் மேலே தப்பு இருக்குங்கிறத கவனிக்கணும். என் பையன் தப்பு பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படி கிடையாது. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்களை திருத்துவது இப்பொழுது கடமை. இப்போ வந்து இந்த செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ்லாம் வந்து சர்வசாதாரணமாக போயிடுது. தட் இஸ் நாட் ரைட். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு வேலையே உருப்படியாக பண்ண தெரியல, நீ எப்படி 10 பிஸ்னஸ் பண்ணுவ? அது மாதிரியா முதல் ஒருத்தர் கூட திருமணம் ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் உங்கள் சைடில் தான் தப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ மனஸ்தாபத்தின் காரணமாக சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அப்பாவா அம்மாவா உங்களுடைய கடமை என்னன்னா அவங்கள 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது தான் கடமை. இந்த ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்கறதுங்கிறது 2வது பட்சமாக இருக்கணுமே தவிர எனக்கு அந்த ஜாதியிலேருந்து வெளியில் வரணும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது.
இந்த காலகட்டம்ங்கிறது வந்து இந்த மகர ராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி நவம்பர் 26 முதல் டிசம்பர் 20ங்கிறது வந்து உங்களுக்கு வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வெளிநாட்டு பிரயாணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு டிசம்பர் 5க்கு மேல நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி 2026ல உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கான திறக்கும் நேரமாக, அதாவது திறவுகோலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னா ஒரு கதவு திறக்கணும். அந்த திறக்கும் கதவாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது என்று ஆசைப்படுபவர்கள் என்னிடம் தொலைபேசி மூலமாகவும் நேரிலோ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 2026ல எப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்தி வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.